காதல் வந்தது. இந்த நேரம் பார்த்து தமயந்தியின் தகப்பனார் பீமன் தமயந்திக்கு சுயம்வரம் ஏற்பாடு செய்தான். இந்த சுயம்வரத்திற்கு இளவரசர் மட்டுமல்லாமல் தேவர்களும் அந்த இடத்திற்கு வந்தார்கள். அப்படி வந்த தேவர்களில் சனி பகவானும் ஒருத்தர். இவங்க எல்லோருக்குமே தமயந்தி மனசுல நலன் மீது ஒரு காதல் இருப்பது தெரியும். அதனால் எல்லோரும் நலனுடைய உருவத்திலேயே மாறி வந்தாங்க. இந்த சுயம்வரத்தில் நலனை அடையாளம் கண்டு அவன் கழுத்தில் மாலை போடும் நம்பிக்கையோடு வந்த தமயந்திக்கு ஒரு குழப்பம் உருவாகிறது. அந்த இடத்தில் கிட்டத்தட்ட 6 பேர் நலன் மாதிரியே இருக்காங்க. இதுல உண்மையான நலன் எப்படி கண்டுபிடிக்கிறது என்று யோசித்து பார்க்கும்போது தேவர்கள் என்பவர்கள் கண்ணிமைக்க மாட்டாங்க என்பது ஞாபகம் வருது. இதன் மூலம் நலனை கண்டுபிடித்த அவளின் திருமணம் இனிதாக நடக்கிறது. இந்த திருமணத்திற்கு பின்னாடி நலன் தமயந்தியை கூட்டிட்டு தன்னுடைய நாடான நெடுத நாட்டுக்கு கூட்டிச் சென்றான். இந்த நேரம் சுயம்வரத்திற்கு வந்து ஏமாந்து போன அத்தனை தேவர்களுக்கும்